ஏப்ரல் 5 வாக்குப்பதிவிற்கு முன்தினம். வாக்குச்சாவடியின் தலைமை அலுவலரும் பிற தேர்தல் அலுவலர்களும் நண்பகல் 12 மணிக்கு முன்பாகவே தங்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு வந்துவிட வேண்டும். தாங்கள் சரியான வாக்குச்சாவடிக்குத்தான் வந்துள்ளோமா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதர வாக்குப்பதிவு அலுவலர்கள் குறிப்பிட்ட நேரம் தாண்டியும் வரவில்லை எனில் உடனடியாக மண்டல அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். மண்டல அலுவலர் உடனடியாக தேர்தல் அலுவலரை தொடர்பு கொண்டு ரிசர்வ் பட்டியலிலிருந்து வேறு அலுவலர்களை உங்களது வாக்குச்சாவடிக்கு உடனடியாக அனுப்பி வைப்பதற்கு ஏற்பாடு செய்வார். முக்கியமாக அனைத்து அலுவலர்களும் கொரோனா தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் வகையில் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். வாக்குச்சாவடியில் இருக்கும் மேஜைகள் மற்றும் நாற்காலிகளை வாக்குப்பதிவிற்கு ஏற்ற வகையில் மாற்றி அமைக்க வேண்டும். அதில் முக்கியமாக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான இருக்கைகளை வாக்குப்பதிவு அலுவலர்கள் பார்க்கும் வண்ணம் அமைக்க வேண்டும். வாக்குப்பதிவு செய்யும் அடைப்பு பகுதி, அதாவது வோட்டிங் கம்பார்ட்மெண்ட் ஏரியா போதிய வெளிச்சம் உள்ள பகுதியாகவும், ஜன்னல் மற்றும் கதவு இருப்பின் அவற்றினை பாதுகாப்பு கருதி மூடி வைத்திடவும் வேண்டும். தேர்தல் ஆணையத்தால் உங்களது வாக்குச்சாவடியில் வெப் கேமரா பொருத்தப்பட்டிருப்பின் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்னும் ரகசியம் அந்த கேமராவில் பதியாத வகையில் இருக்கின்றதா என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்ற அடிப்படை வசதிகளான மின்சார வசதி, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி போன்ற அனைத்து வசதிகளும் உள்ளனவா என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாக்குச்சாவடியின் முன்புறம் வாக்களிக்க வருபவர்கள் வெயிலில் இளைப்பாறுவதற்காக ஷாமியானா பந்தல் அமைக்கப்பட வேண்டும். மேலும் வாக்குப்பதிவு இரவு வரை நீளும் தருணத்தில் வாக்குச்சாவடியின் வெளிப்புறம் கூடுதல் வெளிச்சத்திற்காக போக்கஸ் லைட்டுகள் அமைக்கப்பட வேண்டும். வாக்களிக்க வருகை தரும் முதியவர்களும் உடல்நலம் குன்றியவர்களும் அமர்வதற்காக இருக்கைகளும், மாற்றுத்திறனாளிகள் பயன்பாட்டிற்கென சக்கர நாற்காலியும் இருத்தல் அவசியம். ஜோனல் ஆபீசர், அதாவது மண்டல அலுவலரும் அவர்தம் குழுவினரும் உங்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்ட வாக்குச்சாவடிக்கு தேர்தல் பொருட்களை கொடுக்க வரும்பொழுது பட்டியலின்படி அனைத்து பொருட்களையும் சரிபார்த்து பெற்றுக்கொண்டு ஒப்புதல் கையொப்பமிட வேண்டும். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள், அதாவது கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட் மற்றும் விவி பேட், அதாவது ஒப்புகை சீட்டு எந்திரம் ஆகியன உங்கள் வாக்குச்சாவடிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது தானா என்பதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். வாக்குச்சாவடியில் 1000 வாக்காளர்களுக்கு தேவையான அழியாத 2 மை குப்பிகள் வழங்கப்படும். குறுக்கு அம்புக்குறி ரப்பர் ஸ்டாம்ப், அதாவது ஏரோ கிராஸ்மார்க் ரப்பர் ஸ்டாம்ப் மற்றும் உலோக முத்திரைகள், அதாவது மெட்டல் சீல்ஸ் மற்றும் உங்கள் வாக்குச்சாவடிக்கு உண்டான டிஸ்டிங்கிஷ்ட் மார்க் ஆகியனவற்றை சரிபார்த்துக் கொள்ளவும். கொடுக்கப்பட்டிருக்கும் வாக்காளர் பட்டியலின் 3 நகல்களில் குறியீடு செய்வதற்கு 1 நகலும், அதாவது மார்க்ட் காப்பிக்கும், ஆள் அறிதலுக்காக 2 நகல்களும்,
அதாவது 2 ரெஃபரன்ஸ் காப்பீஸ் என மொத்தம் 3 நகல்களில் உள்ள அனைத்து பக்கங்களும் விடுதலின்றி இடம்பெற்றுள்ளதா எனவும் துணை பட்டியல்கள் இணைக்கப்பட்டுள்ளதா எனவும், அப்படி இருப்பின் அதன் அனைத்து பக்கங்களும் தெளிவாக அச்சடிக்கப்பட்டுள்ளனவா எனவும் சரிபார்த்தல் வேண்டும். வாக்குச்சாவடிக்கு 20 எண்ணிக்கைகள் கொண்ட ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டுகள், அதாவது டெண்டர்ட் பேலட் பேப்பர் வழங்கப்பட்டிருக்கும். அதை அவற்றின் எண்களோடு ஒப்பிட்டு சரியாக உள்ளனவா என்றும், அவற்றின் பின்புறம் ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டு, அதாவது டெண்டர்ட் பேலட் பேப்பர் என அச்சடிக்கப்பட்டு உள்ளதா எனவும் சரிபார்த்தல் வேண்டும். வழங்கப்பட்டுள்ள பச்சைத்தாள் முத்திரை, அதாவது கிரீன் பேப்பர் சீல் மற்றும் ஒட்டுத்தாள் முத்திரை, அதாவது ஸ்ட்ரிப் சீல் ஆகியவற்றில் உள்ள எண்கள் ஏற்கனவே அச்சடித்து வழங்கப்பட்ட எண்களுடன் ஒத்துப்போகிறதா என்பதை சரிபார்த்தல் வேண்டும். தேர்தல் பொருட்களுடன் கொரோனா தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் வகையில் உங்களது வாக்குச்சாவடியின் பயன்பாட்டிற்கென கொடுக்கப்படும் தெர்மல் ஸ்கேனர், கைகளை சுத்தப்படுத்தும் சானிடைசர் பாட்டில்கள், முகக்கவசங்கள், வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் முகவர்கள் பயன்படுத்தும் கையுறைகள், ஃபேஸ் ஷீல்டுகள், வாக்காளர்கள் ஒருமுறை பயன்படுத்தும் கையுறைகள், அவற்றை அப்புறப்படுத்தும் நெகிழிப் பைகள் உட்பட 13 வகை பொருட்கள் அடங்கிய கொரோனா கிட் வழங்கப்பட்டிருக்கும். இது தவிர கோவிட்-19 தொற்றினால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் வாக்களிக்க வரும் பொழுது அத்தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் விதமாக தேர்தல் அலுவலர்கள், முகவர்கள், காவலர் மற்றும் தன்னார்வலர்கள் அணியும் வகையில் முழு கவச ஆடைகள், அதாவது PPE கிட் 13 எண்ணிக்கைகள் வழங்கப்பட்டிருக்கும். உங்களது வாக்குச்சாவடியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்களிக்கும் தகவல் ஏற்கனவே உங்களுக்கு கிடைக்கப் பெற்றிருப்பின், அந்த முழு கவச ஆடையினை அதற்கென ஒதுக்கப்பட்டிருக்கும் நேரமான மாலை 6 மணி முதல் 7 மணி வரை அணிய வேண்டியது கட்டாயம். வாக்குப்பதிவிற்கென கொடுக்கப்பட்டுள்ள தேர்தல் பொருட்களை நீங்களே பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை வெளியில் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை. வாக்குச்சாவடியின் வெளிப்புறம் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் செயல்பாடு குறித்த பதாகையையும் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் அடங்கிய 7A படிவத்தையும், அவ்வாக்குச்சாவடியின் பரப்பு மற்றும் அங்கு வாக்களிக்கும் வாக்காளர்களின் தெருக்கள் குறித்த விதிகள் அடங்கிய அறிவிப்பையும் அனைவருக்கும் நன்கு தெரியும் வகையில் ஒட்ட வேண்டும். வாக்குச்சாவடியின் வெளியே 100 மீட்டர் சுற்றளவுக்குள் எந்தவிதமான அரசியல் சுவரொட்டிகளோ 200 மீட்டர் சுற்றளவுக்குள் பந்தல்களோ அமைக்கப்படவில்லை என்பதை நேரடியாகச் சென்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இருப்பின் உடனடியாக அவற்றை அப்புறப்படுத்தவோ அழித்திடவோ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். வாக்குச்சாவடிக்குள் எந்த ஒரு அரசியல் தலைவரின் படம் இருந்தாலும் அவற்றினை முழுமையாக மூடிவிட வேண்டும். உங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சரியான முறையில் இயங்குகின்றதா என்பதை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை சரிவர இயங்கவில்லை எனில் உடனடியாக மண்டல அலுவலரை தொடர்பு கொள்ள வேண்டும். சரிபார்த்த பின்பு அனைத்தையும் முறையாக ஸ்விட்ச் ஆஃப் செய்திட வேண்டும். அன்றைய இரவு வாக்குப்பதிவு அலுவலர்கள் அனைவரும் வாக்குச்சாவடியிலேயே தங்க வேண்டும். ஏப்ரல் 6 வாக்குப்பதிவு நாளன்று வாக்குப்பதிவு ஆரம்பிப்பதற்கு முன்பே, அதாவது அதிகாலையிலேயே வருகை தரும் வாக்குச்சாவடி முகவர்கள் கொடுக்கும் அவர்களது வேட்பாளர் அல்லது வேட்பாளரின் முதன்மை முகவர் வழங்கிய நியமன கடிதத்தை வாக்குச்சாவடியின் தலைமை அலுவலரான நீங்கள் சரிபார்ப்பதுடன் முகவரின் அடையாள அட்டையையும் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் உங்களது வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வைத்திருக்கும் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த நபரை மட்டுமே ஒரு முகவர் மற்றும் 2 ரிலீஃப் முகவர்கள் என நியமிக்க இயலும்.
அதன் பிறகுதான் வாக்குச்சாவடிக்கான முகவர் என்னும் அடையாள அட்டையை நீங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். முகவர்கள் தங்களது அடையாள அட்டையினை அனைவருக்கும் தெரியும் வகையில் அணியச் செய்வதோடு அவர்கள் அனைவரும் கட்டாயமாக முகக்கவசம் அணிந்திருப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். கட்சி சின்னங்கள், வேட்பாளர்களின் சின்னங்கள், தலைவர்களின் புகைப்படங்கள் ஆகியனவற்றை முகவர்கள் பயன்படுத்த அனுமதிக்க கூடாது. ஒரே நேரத்தில் சம்பந்தப்பட்ட வேட்பாளருக்கு ஒரு முகவரை தவிர வேறு முகவர்கள் வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடாது. முகவர்கள் வாக்குச்சாவடியை விட்டு வெளியே சென்று வருவதை கூடுமானவரை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அவசியமெனில் செல்லும் பொழுதும் திரும்ப வரும் பொழுதும் அவர்கள் எந்த ஒரு ஆவணத்தையும் கொண்டு செல்லவோ கொண்டு வரவோ நீங்கள் அனுமதிக்க கூடாது. மேலும் முகவர்கள் கைபேசியை கொண்டு வர அனுமதி வழங்கக்கூடாது. அதேபோன்று எந்த ஒரு வாக்காளரும் கைபேசியை வாக்குச்சாவடிக்குள் கொண்டு வர நீங்கள் அனுமதிக்க கூடாது. ஒருவேளை வாக்காளர் கொண்டு வந்திருந்தால் வாக்குச்சாவடியின் வெளியிலேயே கொடுத்துவிட்டு உள்ளே வாருங்கள் என நீங்கள் கண்டிப்பாக சொல்லிவிட வேண்டும். பிற்பகல் 3 மணிக்கு பின்னர் முகவர்கள் உங்கள் வாக்குச்சாவடியை விட்டு வெளியே செல்லவோ உள்ளே வரவோ கண்டிப்பாக நீங்கள் அனுமதிக்க கூடாது. கோவிட்-19 தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் தேர்தல் அலுவலர்களான நீங்கள் தற்காப்பு கருதி முகக்கவசம் அணிந்திருப்பினும் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட ஃபேஸ் ஷீல்டுகளையும் கையுறைகளையும் கண்டிப்பாக அணிய வேண்டும். அதேபோன்று உங்களது வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் அவற்றினை வழங்கி அவர்களையும் அதுபோல் அணிய செய்திட வேண்டும். மேலும் இதேபோல் வாக்குச்சாவடிக்கு வெளிப்புறம் பாதுகாப்பு பணிக்கென அமர்த்தப்பட்ட காவலரும் வாக்களிக்க வருகை தரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி புரியும் ஒரு தன்னார்வலரும் கோவிட்-19 தற்காப்புக்கென பணிபுரியும் 2 தன்னார்வலர்களும் அணிந்திருக்க வேண்டும். வாக்குப்பதிவு துவங்குவதற்கு சுமார் 1.5 மணி நேரத்திற்கு முன்னரே வாக்குப்பதிவு இயந்திரங்களை அவற்றிற்கான பெட்டிகளிலிருந்து வெளியே எடுத்து அவற்றிற்குரிய கேபிள்களை முறைப்படி பொருத்த வேண்டும். BVC என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் பேலட் யூனிட் கேபிளை விவிபேட் உடனும் விவிபேட் கேபிளை கண்ட்ரோல் யூனிட் உடனும் இணைக்க வேண்டும். இது மிகவும் முக்கியம். கேபிள்கள் முற்றிலும் பொருத்தப்படும் வரை கண்ட்ரோல் யூனிட் ஸ்விட்ச் ஆஃப் நிலையிலேயே இருக்க வேண்டும். கேபிள்களை இணைத்த பிறகு கண்ட்ரோல் யூனிட் ஸ்விட்சை ஆன் செய்ய வேண்டும். அப்போது கண்ட்ரோல் யூனிட்டில் விவிபேட் கருவியின் நிலை, பேலட் யூனிட் நிலை, பேட்டரி சதவிகிதம், அன்றைய நாள் மற்றும் நேரம், மொத்த வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஆகிய விவரங்கள் தோன்றி இறுதியாக EVM இஸ் ரெடி என்ற விவரம் தெரியும். அப்போது விவிபேட் கருவியில் 7 பேப்பர் ஸ்லிப்புகள் விழும். அவை அனைத்திலும் பாஸ் என உள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும். ஏதேனும் ஒன்றில் பிரிண்டர் எரர் என தெரிவிக்குமாயின் உடனடியாக உங்களது மண்டல அலுவலரை, அதாவது ஜோனல் ஆபீசரை தொடர்பு கொண்டு தெரிவிக்க வேண்டும். தற்போது EVM வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் மாதிரி வாக்குப்பதிவு செய்ய தயார் நிலையில் உள்ளன. மாதிரி வாக்குப்பதிவு செய்வதற்கான வழிமுறைகள். மாதிரி வாக்குப்பதிவு முகவர்கள் முன்னிலையில் நடத்தப்பட வேண்டும். கண்ட்ரோல் யூனிட், அதாவது CU கருவியில் உள்ள கிளியர் பட்டனை அழுத்தியவுடன் வேட்பாளர்களின் ஓட்டு விவரம் திரையில் 0 என காட்டும். விவிபேட்டில் உள்ள பேலன்ஸ் ஸ்லிப் கம்பார்ட்மெண்ட் காலியாக உள்ளதை முகவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். முகவர்கள்
அவரவர் விருப்பப்படி குறைந்தபட்சம் ஒரு வாக்கினை பதிவு செய்ய வேண்டும். ஒரு வாக்கு பதிவானவுடன் 7 வினாடிகளுக்கு விவிபேட் கருவியின் திரையில் அந்த முகவர் அழுத்திய வேட்பாளரின் வரிசை எண், பெயர் மற்றும் சின்னம் ஆகியன தோன்றி அதன் பேலட் ஸ்லிப் துண்டாகி கருவியின் உள் விழும். இதுபோன்று குறைந்தபட்சம் 50 வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும். மாதிரி வாக்குப்பதிவு முடிந்தவுடன் CU கருவியில் உள்ள க்ளோஸ் பட்டனையும் பின்பு ரிசல்ட் பட்டனையும் அழுத்தி பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை நீங்கள் முகவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எத்தனை வாக்குகள் பதியப்பட்டிருக்கின்றது என்பதை வாக்குப்பதிவு தலைமை அலுவலர் முகவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். மாதிரி வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் விவிபேட் கருவியில் உள்ள பேலட் ஸ்லிப் கம்பார்ட்மெண்ட்டை திறந்து அதனுள் விழுந்திருக்கும் பேலட் ஸ்லிப்களை வெளியே எடுக்க வேண்டும். அதன் பிறகு CU இயந்திரத்தில் உள்ள ரிசல்ட் பட்டனை அழுத்தி முடிவுகளும் பேலட் ஸ்லிப் எண்ணிக்கைகளும் ஒரே மாதிரியாக இருப்பதை முகவர்களிடம் காண்பித்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பின்னர் CU இயந்திரத்தில் உள்ள ரிசல்ட் செக்ஷன் வெளிப்புற மூடி மற்றும் உட்புற மூடியை திறந்து கிளியர் பட்டனை அழுத்தி ஏற்கனவே மாதிரி வாக்குப்பதிவின் போது பதிவாகியுள்ள வாக்குகள் அனைத்தும் அழிக்கப்பட்ட விவரத்தினை முகவர்களிடம் காண்பிக்க வேண்டும். பின் பச்சை தாள் முத்திரை, அதில் முகவர்கள் அனைவரும் கையொப்பமிட வேண்டும். CU இயந்திரத்தின் பின்புறமுள்ள சுவிட்சை ஆஃப் செய்துவிட்டு ரிசல்ட் செக்ஷன் உள் அறை மூடியில் பச்சை தாள் முத்திரை, அதாவது கிரீன் பேப்பர் சீலை பொருத்தி ஸ்பெஷல் அட்ரஸ் டேக் மூலம் அரக்கு சீலிட வேண்டும். பின் CU இயந்திரத்தில் உள்ள க்ளோஸ் பட்டனை மூடுவதற்கு அதிலுள்ள கருப்பு நிற நாபை அழுத்தி மூடிவிட வேண்டும். ஒட்டுத்தாள், அதாவது ஸ்ட்ரிப் சீலை வெளிப்புற ஒட்டுத்தாள் முத்திரை கொண்டு A, B, C, D என்ற 4 பகுதிகள் ஏற்கனவே பசை தடவப்பட்ட வாக்ஸ் பேப்பராக இருக்கும். அவற்றினையும் பாதுகாப்பாக முத்திரையிட வேண்டும். அதில் வாக்குச்சாவடியின் தலைமை அலுவலரும் பிற தேர்தல் அலுவலர்களும் முகவர்களும் கையொப்பமிட வேண்டும். பின்னர் பேலட் ஸ்லிப்புகளின் பின்புறம் மாக் போல் ஸ்லிப்ஸ் என்ற ரப்பர் ஸ்டாம்ப் முத்திரை குத்தி அதனை கருப்பு நிற உரையிலிட்டு அதன் மேல் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்ற விவரங்களை குறிப்பிட்டு அதன் பிறகு அந்த உரையினை ஒட்டி அரக்கு சீலிட வேண்டும். அதில் முகவர்கள் அனைவரும் கையொப்பமிட வேண்டும். கொடுக்கப்பட்ட பிளாஸ்டிக் பாக்ஸின் மீது வாக்குச்சாவடியின் எண், பெயர், தொகுதியின் எண், பெயர் மற்றும் தேர்தல் நாள் எழுதப்பட வேண்டும். அதில் சீலிடப்பட்ட கருப்பு உரையினை வைத்து அந்த பிளாஸ்டிக் பாக்ஸினை இளஞ்சிவப்பு நிற தாள் கொண்டு அரக்கு சீலிட வேண்டும். பின்னர் மாதிரி வாக்குப்பதிவு சான்றினை பூர்த்தி செய்து அதில் அனைத்து முகவர்களிடமும் கையொப்பம் பெற்ற பின் வாக்குச்சாவடியின் தலைமை அலுவலரும் பிற தேர்தல் அலுவலர்களும் கையொப்பமிட வேண்டும். விவிபேட்டின் பக்கவாட்டில் உள்ள பேலட் ஸ்லிப் கம்பார்ட்மெண்டினை நூல் மற்றும் அட்ரஸ் டேகுடன் இணைத்து அதனையும் அரக்கு சீலிட வேண்டும். வாக்குப்பதிவு இயந்திரங்களான CU, BU மற்றும் விவிபேட் ஆகியன அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இப்பொழுது கண்ட்ரோல் யூனிட்டை சுவிட்ச் ஆன் செய்து உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் நிலையில் வைக்க வேண்டும். படிவம் 17A வாக்காளர் பதிவு பதிவேட்டில் பதிவுகள் ஏதும் இல்லை என்பதை முகவர்களிடம் காண்பிக்க வேண்டும். அழியாத மை குப்பிகளை அதற்கென வழங்கப்பட்டுள்ள கிண்ணத்தில் மணல் நிரப்பி அதில் அசையாமல் இருக்கும் வண்ணம் வைக்க வேண்டும். வாக்குப்பதிவு துவங்கும் முன் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் முகவர்களிடம் அவர்கள் வருகை புரிந்ததில் தொடங்கி நடைபெற்ற அனைத்தையும் விளக்கி கூறியும்
வாக்குப்பதிவின் போது நடைபெறும் விதிமுறைகளையும் அவர்களுக்கு தெளிவாக புரிய வைத்து உறுதிமொழியை படித்து அதில் முகவர்கள் உட்பட அனைவரும் கையொப்பமிட வேண்டும். காலை 7 மணி. வாக்குப்பதிவு துவங்கியதும் சமூக இடைவெளி விட்டு வரிசையில் நிற்கும் ஒவ்வொரு வாக்காளரின் உடல் வெப்பநிலையை கோவிட்-19 தற்காப்பு தன்னார்வலர்கள் தெர்மல் ஸ்கேனர் கொண்டு பரிசோதித்தும் சானிடைசர் மூலம் அவர் தம் கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளச் செய்தும் வலது கையில் கையுறையை அணியச் செய்தும் முகக்கவசம் இல்லாமல் வரும் வாக்காளர்களுக்கு முகக்கவசத்தினை வழங்கியும் வாக்களித்து வெளியேறும் பாதையில் வைக்கப்பட்டிருக்கும் கூடையில் அணிந்திருந்த கையுறையை கழற்றி போட்டுவிட்டு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டும் வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்குள் தற்காப்புடன் சென்று வர தயார்படுத்துகின்றனர். வாக்காளர்களை காவலர் சமூக இடைவெளி விட்டு ஒருவர் பின் ஒருவராக வாக்களிக்க வாக்குச்சாவடிக்குள் அனுமதிக்கின்றார். முதல் வாக்குப்பதிவு அலுவலரின் பணி: வாக்காளர் கொண்டு வரும் பூத் ஸ்லிப்பை வாங்கி பார்வையிட்டு பின் வாக்காளருடைய அடையாள அட்டை, அதாவது தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த அட்டையை சரிபார்த்து வாக்காளர் பட்டியலில் அவரது வரிசை எண், பாகம் எண், வாக்காளர் பெயர் ஆகியனவற்றை கண்டறிந்து உரத்த குரலில் முகவர்களை பார்த்து வாசிக்க வேண்டும். பாகம் எண் 174, வரிசை எண் 427, பெயர் சக்திவேல். குறியீடு செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலுக்கு அவரே பொறுப்பாவார். வாக்காளர் பட்டியலில் குறியீட்டு நகலில் உள்ள கட்டத்தின் குறுக்கே அனைத்து ஆண் மற்றும் பெண் வாக்காளர்களுக்கும் சிவப்பு மையிட்டு கோடிட்டு காட்ட வேண்டும். பெண் வாக்காளர்களை சரிபார்ப்பதற்கு ஏதுவாக கூடுதலாக பெண் வாக்காளர்களின் வரிசை எண்ணை டிக் குறியிட வேண்டும். முதல் வாக்குப்பதிவு அலுவலரின் பணி: தேர்தல் பணிச்சான்று விவரங்களை மார்க்டு காப்பியின் கடைசியில் எழுத வேண்டும். வாக்காளர் அடையாள அட்டை, அதாவது எபிக், மற்றும் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட 11 அடையாள ஆவணங்களை வைத்தே வாக்களிக்க முடியும். வாக்காளர் சீட்டு மட்டும் கொண்டு வரும் வாக்காளர்களை வாக்களிக்க அனுமதிக்க கூடாது. வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் உடனிருந்து அவரது பணிகளையும் சேர்த்து கவனிக்க வேண்டும். இரண்டாம் வாக்குப்பதிவு அலுவலரின் பணி: வாக்காளரின் இடது கை ஆள்காட்டி விரலில் நகத்திற்கும் நகத்தோலிற்கும் இடையில் அழியாத மை, அதாவது இன்டெலிபிள் இங்க் வைக்க வேண்டும். இடது கை ஆள்காட்டி விரல் இல்லாதவர்களுக்கு அதற்கு அடுத்த நடுவிரலில் அழியாத மை வைக்க வேண்டும். இடது கையில் விரல்களே இல்லாதவர்களுக்கு வலது கை ஆள்காட்டி விரலில் வைக்க வேண்டும். அந்த விரல் இல்லையெனில் அதற்கடுத்த நடுவிரலில் மை வைக்க வேண்டும். 2 கைகளிலும் விரல்கள் இல்லாதவர்களுக்கு இடது கை மணிக்கட்டில் வைக்க வேண்டும். 2 கைகளும் இல்லாதவர்களுக்கு இடது கால் விரலில் வைக்க வேண்டும். 17A பதிவேட்டில் வாக்காளர் விவரங்களை பதிய வேண்டும். அவரது கையொப்பம் அல்லது கைரேகை பெற வேண்டும். எந்த ஆவணத்தை கொண்டு வாக்களித்தார் என்ற விவரத்தை கீழ்கண்ட சுருக்க குறியீடு கொண்டு பதிவு செய்ய வேண்டும். ஆதார் அட்டை, ஏசி, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அட்டை, MGNREGA ஜாப் கார்டு, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சலக கணக்கு புத்தகங்கள், PB, தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு ஸ்மார்ட் அட்டை, HIS, ஓட்டுநர் உரிமம், DL, நிரந்தர கணக்கு எண் அட்டை, அதாவது பான் கார்டு, PC, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை, SC, இந்திய கடவுச்சீட்டு, PPT, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், PD, மத்திய மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்களால் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பணி அடையாள அட்டைகள், SID, பாராளுமன்ற, சட்டமன்ற, சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அலுவலக அடையாள அட்டை, OID. மூன்றாம் வாக்குப்பதிவு அலுவலரின் பணி:
இவர் அந்த வோட்டர் ஸ்லிப்பை வாக்காளரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர் வாக்களிக்க ஏதுவாக கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள பட்டனை அழுத்த வேண்டும். அதன் பின் வாக்காளரை வாக்களிக்கும் பகுதிக்குள் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும். இதுபோன்று ஒவ்வொரு வாக்காளரையும் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும். வோட்டர் ஸ்லிப்களை சேகரித்து 50 எண்ணிக்கைகள் கொண்ட கட்டுகளாக கட்டி அதற்குரிய உரைக்குள் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் பணி. வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வாக்குப்பதிவு ஆரம்பித்து 5 அல்லது 10 வாக்குகள் பதிவான நிலையில் CUவில் உள்ள டோட்டல் பட்டனை அழுத்தி பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை சரிபார்த்து கொள்ள வேண்டும். வாக்குச்சாவடியில் வாக்காளர்களின் கூட்டம் குறைவாக இருக்கும் தருணத்தில் தலைமை அலுவலர் அடையாள அட்டையுடன் இருக்கும் முகவர்களை சமூக இடைவெளியுடன் வாக்களிக்க அனுமதிக்கலாம். வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வாக்குப்பதிவு ஆரம்பித்து ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை குறித்து மண்டல அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். கண்ட்ரோல் யூனிட் முறையாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை அவ்வப்போது சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மொபைல் ஆப் மூலம் அனுப்பப்பட வேண்டிய அறிக்கைகளை அவ்வப்பொழுது அனுப்ப வேண்டும். வாக்குப்பதிவின் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள். வாக்குச்சாவடிக்குள் அனுமதிக்கப்படும் நபர்களின் விவரம், வாக்காளர்கள், வாக்குப்பதிவு அலுவலர்கள், வேட்பாளர்கள், அவர்களது முகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள், வாக்காளருடன் வரும் அவரது கைக்குழந்தை, கண் பார்வையற்ற மற்றும் பிறர் உதவியின்றி நடக்க அல்லது வாக்களிக்க இயலாத வாக்காளருக்கு உதவிக்கு வரும் ஒரு நபர், தேர்தல் ஆணையத்தின் அடையாள அட்டை பெற்றவர்கள், புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்றவர்கள். இவர்களை தவிர பிறரை அனுமதிக்க கூடாது. எதிர்க்கப்பட்ட வாக்கு, அதாவது சேலஞ்ச்டு ஓட். வாக்களிக்க வரும் வாக்காளரின் அடையாளம் குறித்து முகவர் எவரேனும் சந்தேகப்பட்டு அந்த வாக்காளர் வாக்களிக்க எதிர்ப்பு தெரிவித்தால் அது எதிர்க்கப்பட்ட வாக்கு, அதாவது சேலஞ்ச்டு ஓட் என கருதும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் அந்த முகவரிடம் சேலஞ்ச்டு ஓட்டிற்கு தயாரா என கேட்டு முகவர் தயார் என்று கூறியதும் முகவரிடம் 2 ரூபாயை வசூலித்து அதற்குரிய ரசீதினை எழுதி கொடுத்த பின்னர் அப்பணத்தினை அதற்குரிய உரையில் போட வேண்டும். பின் வாக்காளரிடம் அவர் குறித்து முழு விசாரணை நடத்தி வாக்காளர் கூறியது அனைத்தும் உண்மையே என வாக்காளர் பட்டியல் மூலம் அறியும் தருவாயில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வாக்காளரை வாக்களிக்க அனுமதிக்கலாம். ஒருவேளை வாக்காளர் கூறிய தகவல்கள் அனைத்தும் பொய்யாக இருப்பின் அந்த வாக்காளரை காவலர் வசம் ஒப்படைத்து முகவரிடம் பெற்ற 2 ரூபாயை அவரிடமே திருப்பி கொடுத்துவிட வேண்டும். ஆய்வுக்குரிய வாக்கு, டெண்டர்ட் வோட். ஒரு வாக்காளரின் வாக்கை முன்னரே எவரேனும் பதிவு செய்துவிட்டதாக முதலாவது வாக்குப்பதிவு அலுவலர் தெரிவித்தால் அந்த வாக்காளரிடம் செல்லும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் அவரின் அடையாள அட்டையையும் வாக்காளர் பட்டியல் குறிப்பினையும் சரிபார்ப்பதோடு அவர் குறித்து முகவர்களிடமும் விசாரித்து உண்மை நிலையை அறிந்திட வேண்டும். அதன் பின் அந்த வாக்காளரிடம் நீங்கள் EVM இயந்திரத்தில் வாக்களிக்க இயலாவிட்டாலும் ஓட்டுச்சீட்டின் மூலம் வாக்களிக்க அனுமதிக்கிறேன் என்று கூறிய பின்னர் அந்த வாக்காளருக்கு அழியாத மை வைக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட வாக்காளரின் வாக்கு குறித்து 17A பதிவேட்டில் எந்தவித பதிவும் செய்யப்படக்கூடாது. அதன் பின் அவரிடம் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வாக்குச்சீட்டினையும் பெருக்கல் குறி முத்திரையையும் தர அதன் மூலம் அந்த வாக்காளர் பதிவு செய்த வாக்கினை திரும்ப பெற்ற நீங்கள் வாக்காளர் முன்னிலையிலேயே அதற்குரிய உரையிலிட்டு பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
இதனை தனியே கணக்கு வைத்து வாக்குப்பதிவு முடிந்ததும் ஒரு உரையில் படிவம் 17B-யில் இணைத்து அரக்கு சீல் வைத்து மண்டல அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும். விதி எண் 49O-வின் படி வாக்களிக்க மறுத்தல். ஒரு வாக்காளர் 17A பதிவேட்டில் பதிவு செய்து அவருக்கு அழியாத மை வைத்த பின்னர் அவர் வாக்களிக்க விரும்பவில்லை என்றால் விதி எண் 49O-வின் படி 17A பதிவேட்டின் ரிமார்க்ஸ் காலத்தில் ரெஃப்யூஸ்டு டு வோட் அல்லது லெஃப்ட் வித்தவுட் வோட் என எழுதி வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் கையொப்பமிட்டு அதன் அருகில் வாக்காளர் கையொப்பத்தையும் பெற வேண்டும். விதி எண் 49M. நம்ம கட்சி தானே ஓட்டு. இருங்க ஓட்டு போடக்கூடாது. நீங்க ஏன் சார் ஓட்டு போடக்கூடாது? எதுக்கு சார்? நீங்க ஏன் வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதால நீங்க வெளியே பேசுறீங்க? இது வந்து சட்டப்படி தவறு. உங்களை ஓட்டு போட அனுமதிக்க முடியாது. இல்ல சார், நீங்க பண்ணது தவறு. நீங்க போடுற ஓட்டை வந்து நான் இவருக்கு தான் ஓட்டு போட்டேன்னு வெளியே நீங்க சொல்லக்கூடாது இல்லையா? இங்க நீங்க வந்து அவர்கிட்ட சொல்லும் போது என்னால உங்களை வந்து அலோவ் பண்ண முடியாது இல்லையா? உங்களை அலோவ் பண்ண முடியாது. போலீஸ் வாங்க, நீங்க இந்தாங்க இவர் அழைச்சிட்டு போங்க. சார், இது வந்து ஓட்டு போடுறத எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்றது சட்டப்படி குற்றம் இல்லையா? இந்த தவறு அவர் செஞ்சதால அவரை ஓட்டு போட அனுமதிக்க முடியாது இல்லையா? நீங்க அழைச்சிட்டு போங்க அவர் வெளியே. விதி 49M-இன் படி அவரை காவலர் வசம் ஒப்படைத்துவிட்டு 17A பதிவேட்டின் ரிமார்க்ஸ் காலத்தில் நாட் அலவுட் டு வோட் அல்லது வோட்டிங் ப்ரொசீஜர் வயலேட்டிங் என குறிப்பிட வேண்டும். வாக்குப்பதிவு நடக்கும் பொழுது அனுமதிக்கப்பட்ட அதிகாரிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர், தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர், தேர்தல் பார்வையாளர், மண்டல அலுவலர் ஆகியோர் வாக்குச்சாவடியை பார்வையிட வரும் பொழுது வாக்குச்சாவடியின் தலைமை அலுவலர் அவர்களிடம் மறவாமல் பார்வையாளர் பதிவேட்டினை கொடுத்து உரிய பதிவுகளை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குப்பதிவு நடைபெறும் பொழுது வாக்குச்சாவடியின் தலைமை அலுவலர் அவ்வப்போது கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள டோட்டல் பட்டனை அழுத்தி அதில் காட்டும் மொத்த வாக்குகளும் 17A பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் சரியான எண்ணிக்கையில் உள்ளதா என அவ்வப்போது உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேறுபாடுகள் இருக்குமாயின் அதை அவ்வப்போது குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பார்வையற்ற மற்றும் நலிவுற்ற வாக்காளர்கள் வாக்களித்தல். voting by blind and infirm voters. பார்வையற்ற மற்றும் பிற வகை உடல் நலிவுற்ற வாக்காளர் உதவியாளர் ஒருவரின் உதவியில்லாமல் வாக்குப்பதிவு செய்ய இயலாத நிலையினை உறுதி செய்யும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் அவரது வாக்கினை உதவியாளர் மூலம் பதிவு செய்ய 18 வயதுக்கு குறையாத ஒருவரை விதி எண் 49N-இன் கீழ் அனுமதிக்கலாம். அவரிடம் வாக்காளர் சார்பாக அவர் பதிவு செய்த வாக்கின் இரகசியத்தினை காப்பேன் என்றும் அந்த நாளில் வேறு எந்த ஒரு வாக்குச்சாவடியிலும் வேறு எந்த ஒரு வாக்காளருக்கும் உதவியாளராக செயல்படவில்லை எனவும் இணைப்பு 12இல் உள்ளவாறு உறுதிமொழி ஒன்றை பெற வேண்டும். இத்தகைய நிகழ்வுகள் 14A படிவத்தில் உரிய பதிவுகளாக மேற்கொள்ளப்பட வேண்டும். டெஸ்ட் வோட். ஓட்டு போட்டீங்களா? நான் போட்ட சிம்பிள் வரல.
போட்ட சிம்பிள் வரலையா? இல்லை மெஷின் கரெக்டாக தான் மேம் இருக்குது. நாங்கள் எல்லாருமே காலையில் செக் பண்ணோமே. நீங்கள் போட்ட ஓட்டு வராமல் வேறு சிம்பிள் காட்டுதா? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மில் சைன் போடணும். நீங்கள் 49 MVன்னு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது, அதில் நீங்கள் சைன் போடணும். அப்போ எங்கள் ஏஜென்ட்டுங்க எல்லோரும் வந்து நிற்கிறப்ப நீங்கள் இன்னொரு முறை நீங்கள் ஓட்டு போட முயற்சி பண்ணலாம். அப்படி நீங்கள் ஓட்டு போடும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அழுத்துகிற சிம்பிள் அதில் வராமல் வேறு ஒரு சின்ன அங்கே காட்டுச்சுன்னா நம்ம தேர்தலை வந்து உடனே நிறுத்துறதுக்கு நம்ம உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். அது மீறி நீங்கள் தவறான ஒரு தகவலை சொல்லியிருந்தா, அதாவது நீங்கள் போடுற சின்னமே அங்கே விவிபேட்டில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இந்த தேர்தலுக்கு இடையூறு செய்கிறதுக்காக நீங்கள் ஒரு தவறான தகவலை சொல்கிறதா அர்த்தமாயிடும். நீங்கள் தவறான தகவலை சொன்னால் சட்டப்படி என்ன செய்வாங்கன்னா 6 மாத சிறை தண்டனை, அப்படி இல்லைன்னு சொன்னால் 1000 ரூபாய் அபராதம். இந்த ரெண்டுமே சேர்ந்து கூட நீங்கள் அனுபவிக்க நேரலாம். இதுக்கு நீங்கள் சம்மதம்னா நீங்கள் 49 MA ஃபார்ம்னா நீங்கள் சைன் போடலாம். சரிங்களா? சம்மதிக்கிறீங்களா? அப்போ உறுதியாக தான் இருக்கிறீங்க இல்லையா? மாறி தான் வருது சிம்பிள்னு உறுதியாக இருக்கிறீங்க இல்லையா? சரி, வாங்க சைன் போடுங்க. அதன் தொடர்பாக தேர்தல் நடத்தை விதி எண் 49 MA துணை விதி எண் 1 கீழ் அதற்குரிய படிவத்தில் வாக்காளரிடம் கையொப்பம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன்பின் முகவர்களிடம் அது குறித்து தெரிவித்து அவர்களையும் வாக்குப்பதிவு செய்யும் இடத்திற்கு வரவழைக்க வேண்டும். பின்னர் நீங்கள் வாக்குச்சாவடியின் 2ஆம் அலுவலரிடம் அந்த வாக்காளரின் பெயரை மீண்டும் பதிவு செய்து கொள்வதோடு அவர் வாக்குப்பதிவு செய்யும் சின்னம், வேட்பாளரின் பெயரையும் குறித்துக் கொள்ள சொல்ல வேண்டும். அதன்பின் வாக்காளர் அவரது வாக்கினை முகவர்கள் முன்னிலையில் பதிவு செய்ய சொல்ல வேண்டும். அப்பொழுது அந்த வாக்காளர் பதிவு செய்த சின்னம் மற்றும் வாக்காளரின் பெயர் விவிபேட் இயந்திரத்தில் சரியாக ஒளிர்ந்தால் வேண்டுமென்றே தவறான ஒரு புகாரை கொடுத்ததற்காக அவர் தண்டனைக்குரியவர் ஆகிறார். அவரை உடனடியாக காவல்துறை வசம் ஒப்படைக்க வேண்டும். ஒருவேளை விவிபேட் இயந்திரத்தில் வேறு சின்னமும் வேறு வேட்பாளரின் பெயரும் ஒளிருமாயின் வாக்குப்பதிவை நிறுத்திவிட்டு நீங்கள் உடனடியாக மண்டல அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். அதன்பின் நீங்கள் 17C படிவத்தில் அதற்குரிய பதிவுகளை செய்து கொள்ள வேண்டும். உங்களது வாக்குச்சாவடி மையத்திற்கு வாக்களிக்க வருகை தரும் மாற்றுத்திறனாளி வாக்காளரை வாக்குச்சாவடிக்கு வெளிப்புறம் சக்கர நாற்காலியுடன் தயாராக இருக்கும் தன்னார்வலர் வாக்குச்சாவடியின் வெளிப்புறம் COVID-19 தற்காப்பு நடைமுறைகள் அவருக்கு முடிந்த பின்னர் வாக்குச்சாவடிக்குள் வாக்குப்பதிவு செய்ய அழைத்து வர வேண்டும். அந்த மாற்றுத்திறனாளி வாக்காளர் தன் வாக்கினை பதிவு செய்யும் பொழுது அவரை அழைத்து வந்த தன்னார்வலரை அங்கிருந்து விலகியிருக்க சொல்ல வேண்டும். அப்போதுதான் அந்த வாக்காளர் தன் வாக்கினை சுதந்திரமாக பதிவு செய்ய ஏதுவாக இருக்கும். எண்பது வயதிற்கு மேற்பட்டோர் வாக்களிக்கும் முறை. வாக்காளர்களில் 80 வயதினை பூர்த்தி செய்தவர்களும் அதற்கு மேற்பட்டவர்களும் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிப்பதில் தற்பொழுது சிரமம் இருப்பதனால் அவர்கள் வீட்டிலிருந்தே தங்கள் வாக்கினை அஞ்சல் முறையில் வாக்களிக்க விருப்பப்பட்டு விண்ணப்பித்திருந்தால் அதனை நடைமுறைப்படுத்த தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. அதன்படி தங்கள் வீடுகளிலேயே அஞ்சல் முறையில் வாக்களிக்க விண்ணப்பித்தவர்கள் வாக்களித்தவர்கள் தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடிக்கு மீண்டும் தங்கள் வாக்கினை பதிவு செய்ய வந்தால் முதல் வாக்குச்சாவடி அலுவலரிடம் இருக்கும் உங்களிடம் இருக்கும் மார்க்டு காப்பியில் PB என குறிப்பிட்டிருந்தால் அந்த வாக்காளரை வாக்களிக்க அனுமதிக்க கூடாது.
வாக்குப்பதிவு முடியும் தருவாயில் கடைபிடிக்க வேண்டியவை. கொரோனா பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு வாக்குப்பதிவின் கடைசி 1 மணி நேரத்தை ஒதுக்கி இருப்பதால் அதற்கு முன்பாகவே வாக்களிப்பதற்காக வரிசையில் நிற்கும் கடைசி வாக்காளருக்கு வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வரிசை எண் 1 என்கிற முதல் டோக்கன் வழங்குவதை ஆரம்பித்து முதலில் நிற்பவர் வரை டோக்கன்கள் வழங்கி வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும். கொரோனா தொற்று காரணமாக மருத்துவமனைகளில் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருந்த வாக்களிக்க தகுதியுள்ள விருப்பமுள்ள வாக்காளர்களும் வீடுகளில் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்ட வாக்காளர்களும் அஞ்சல் மூலம் வாக்களிக்க விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கு அஞ்சல் வாக்குகள் வழங்கப்பட்டு அதன் மூலம் அவர்கள் வாக்களித்திருப்பார்கள். மேலும் ஏப்ரல் 1 முதல் 5ஆம் தேதி வரை கொரோனா தொற்றுக்கு ஆளாகி மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கும் வாக்களிக்க தகுதியுள்ள விருப்பமுள்ள வாக்காளர்களும் ஏசிம்டம்ஸ் காரணமாக வீடுகளில் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்ட வாக்காளர்களும் தங்களது வாக்கினை பதிவு செய்யும் நோக்கில் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நேரமான மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை மருத்துவரின் பரிந்துரையின் அடிப்படையில் முழு கவச உடையினை அணிந்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக வாக்குச்சாவடிக்கு வரலாம். அச்சமயம் வாக்குச்சாவடியில் தேர்தல் பணியில் இருக்கும் அனைத்து அலுவலர்களும், அதாவது வெளியில் நிற்கும் கோவிட்-19 தன்னார்வலர், காவலர், வாக்குச்சாவடி அலுவலர்கள் 4 மற்றும் முகவர்கள் ஆகிய அனைவரும் வழங்கப்பட்டுள்ள முழு கவச ஆடையினை அணிந்திருப்பது அவசியம். முதலில் கோவிட்-19 தன்னார்வலர் அவருடைய கையினை சுத்தப்படுத்துவதற்காக சானிடைசர் தெளித்தபின் காவலர் ஆவணத்தினை சரிபார்த்து அனுமதிக்க வாக்குச்சாவடி முதல் அலுவலர் அவரின் பெயர் மற்றும் வரிசை எண் தெரிவிக்க, பின் 2ஆம் அலுவலர் படிவம் 17A பதிவு செய்து கையொப்பம் பெற்று வோட் ஸ்லிப் வழங்க 3ஆம் வாக்குச்சாவடி அலுவலரிடம் வோட் ஸ்லிப்பை கொடுத்த பின் தன் வாக்கினை பதிவு செய்துவிட்டு வாக்குச்சாவடியின் வெளிப்புறம் காத்திருக்கும் 108 ஆம்புலன்ஸில் ஏறி பாதுகாப்பாக செல்லலாம். வாக்குப்பதிவு முற்றிலுமாக முடிவடைந்த பின்னர் இரவு 7 மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குச்சாவடியில் அவரவர் அணிந்திருக்கும் முழு கவச உடையினை கழற்றி அதற்கென வழங்கப்பட்டுள்ள நெகிழி பையினுள் போட வேண்டும். அதேபோன்று வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் நெகிழி பையினுள் கழற்றி போட்ட கையுறைகளையும் வாக்குப்பதிவு அலுவலர்கள் மற்றும் முகவர்களின் கையுறைகளையும் ஃபேஸ் ஷீல்டுகளையும் காலியான கிருமி நாசினி பாட்டில்களையும் அதே நெகிழி பையினுள் போட்டு தன்னார்வலர் துணை கொண்டு பாதுகாப்பாக கட்டி முடிச்சிட வேண்டும். இந்த 2 நெகிழி பைகளையும் தனியாக வேறு ஒரு வாகனம் வந்து பெற்றுச் செல்லும். 17A பதிவேடு மற்றும் கண்ட்ரோல் யூனிட்டில் பதிவாகியுள்ள மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை ஒப்பிட்டு முகவர்கள் முன்னிலையில் கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள க்ளோஸ் பட்டனை அழுத்தி வாக்குப்பதிவினை முடிக்க வேண்டும். பின்பு CU இயந்திரத்தினை சுவிட்ச் ஆஃப் செய்திட வேண்டும். வாக்குப்பதிவு இயந்திரங்களின் கேபிள் இணைப்புகளை கழற்றிவிட வேண்டும். விவிபேட் இயந்திரத்தை சுவிட்ச் ஆஃப் செய்து அதன் பின்புறத்தில் உள்ள நாபை டிரான்ஸ்போர்ட் மோடிற்கு மாற்ற வேண்டும். பின் அதனதன் பெட்டிக்குள் இயந்திரங்களை வைத்து வாக்குச்சாவடியின் முகவரியிட்டு அரக்கு சீல் வைத்திட வேண்டும்.
வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மண்டல அலுவலரிடம் சமர்ப்பிப்பதற்காக வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் டைரியில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பகுதிகளையும் பூர்த்தி செய்து கையொப்பமிட வேண்டும். அதேபோன்று 17C படிவத்தையும் பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் முகவர்களிடம் தெளிவாக புரிய வைத்து அதில் முகவர்கள் அனைவரிடமும் கையொப்பம் பெற்று முடிவில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலரும் கையொப்பமிட்டு அனைவருக்கும் அதன் ஒரு பிரதியை வழங்கிட வேண்டும். வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் பூர்த்தி செய்ய வேண்டிய படிவங்கள் மற்றும் தயார் செய்ய வேண்டிய உரைகள். மண்டல அலுவலரிடம் EVM எந்திரங்களுடன் சேர்த்து அளிக்க வேண்டிய ஆவணங்கள். வெள்ளை நிற உரையில் அதாவது மாஸ்டர் கவரில் கொடுக்கப்பட வேண்டியவை. படிவம் 17C வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் நாட்குறிப்பு, பார்வையாளர் பதிவேடு, தேர்தல் பார்வையாளர் அறிக்கை. கிரீன் ஸ்டாச்சுட்டரி கவர் அதாவது சட்ட முறைமையான பச்சை நிற உரையில் கொடுக்கப்பட வேண்டியவை. வாக்காளர் பட்டியலின் குறியீட்டு நகல் அதாவது marked copy of electoral roll, வாக்காளர் பதிவேடு அதாவது 17A register, பயன்படுத்தப்பட்ட வாக்காளர் சீட்டுகள் அதாவது used voters slip, பயன்படுத்தப்பட்ட ஆய்வுக்குரிய வாக்குச் சீட்டுகள் அதாவது used tendered ballot, படிவம் 17B-யில் உள்ள ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டுகளின் பட்டியல், பயன்படுத்தப்படாத ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டுகள் அதாவது unused tendered ballot. இதர பொருட்கள் அனைத்தும் நீல நிற நான் ஸ்டாச்சுட்டரி கவரில் கொடுக்கப்பட வேண்டும். மஞ்சள் நிற நான் ஸ்டாச்சுட்டரி கவரில் கொடுக்கப்பட வேண்டியவை. குறிப்பிடப்பட்ட வாக்காளர் பட்டியல் தவிர இதர வாக்காளர் பட்டியல்கள் அதாவது அதர் தேன் த மார்க்டு காப்பி. வாக்குச்சாவடி முகவர் நியமன கடிதங்கள் படிவம் 10. தேர்தல் பணிச்சான்று அதாவது EDC படிவம் 12B. எதிர்க்கப்பட்ட வாக்குகளின் பட்டியல் அதாவது சேலஞ்ச்டு ஓட்ஸ் படிவம் 14. கண் பார்வையற்ற நலிவுற்ற வாக்காளர்களின் பட்டியல் மற்றும் உறுதிமொழிகள் படிவம் 14A. Cover containing the declarations obtained from electors as to their age and list of such electors. Cover containing the receipt book cash, if any, in respect of challenged vote. Cover containing the unused and damaged paper seal. Cover containing the unused and damaged strip seal. Cover containing the unused voter slips. Cover containing the unused and damaged special tag and unused and damaged strip seal ஆகியன கொடுக்கப்பட வேண்டும். பழுப்பு நிற உரை பிரவுன் கவரில் கொடுக்கப்பட வேண்டியவை. வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் கையேடு, EVM எந்திர கையேடு, இன்டெலிபிள் இங்க் பாட்டில், ஸ்டாம்ப் பேட், மெட்டல் சீல், ஏரோகிராஸ் மார்க் ரப்பர் ஸ்டாம்ப், கப் ஃபார் செட்டிங் த இன்டெலிபிள் இங்க், டிஸ்டிங்யூஸ்ட் மார்க் ரப்பர் ஸ்டாம்ப் ஆகியன கொடுக்கப்பட வேண்டும். மண்டல அலுவலர் அதாவது ஜோனல் ஆபீசர் தேர்தல் பொருட்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ள வருகின்ற போது தேர்தல் பொருட்களான அரக்கு சீலிடப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் சட்டமுறையான மற்றும் சட்ட முறையற்ற உரைகளையும் முறையாக ஒப்படைத்த பின்னர்தான் உங்களுடைய வாக்குச்சாவடியின் பணிகளும் பொறுப்புகளும் நிறைவடைகின்றது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள்.